இப்போ நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மரபில் இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை என்ற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய, ஐரோப்பியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல். மேலாண்மை என்கிறது ஒரு ஆபத்தமான சொல். எப்படி நீங்கள் தண்ணீரை மேலாண்மை செய்ய முடியும்? அது என்ன உங்களுக்கு அடிமையாது? அப்படி கிடையாது. நீங்கள் சொல்ல போனீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து ஒரு கெட்ட வார்த்தைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஜிடிபி ஒரு கெட்ட வார்த்தைன்னு சொல்கிற போல, யூரியா டிஏபி ஒரு கெட்ட வார்த்தை என்பது போல, இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை. மேனேஜ் பண்ண முடியாது. அதோடு இயந்து தான் நீங்கள் வாழணும். உங்களோட வாழ்க்கை முறை என்பது சொற்களெல்லாம் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்பாட்டு சூழலை, நம்முடைய வாழ்க்கை சூழலை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கிலேயருடைய பயன்படுத்துகிற சொற்களுக்கும் நம்முடைய மரபில் பயன்படுத்துகிற சொற்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இப்படி சொற்களெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கலாம். அது இருக்கட்டும், அது வேறு செய்தி. அப்போ இந்த தண்ணீரை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை முறை என்பதே கட்டமைக்கப்பட்டது. அதனால தான் சடங்குகளில் நீரும் நெல்லும் புறநானூற்று அழகாக சொல்கிறான். ஒரு இறப்பு சடங்குல கூட, ஒரு திருமண சடங்குல கூட, ஒரு பிறப்பு சடங்குல கூட நீரும் நெல்லும் தான் அங்கே அடையாளமே. நீர் அட்டி கொடுத்தல், இந்த தாரை வார்த்து கொடுக்கணும். சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய வடமொழி சொல்ல கூட தாரை வார்த்தல், அது தமிழ் சொல் தான், ஆனால் சமஸ்கிருதம் மயமாக்கப்பட்டிருக்கு. தமிழில் நீர் அட்டி கொடுத்தல், நீரை கொடுத்து நீங்கள் வந்து இந்த பெண்ணை உனக்கு கொடுக்குறேன், இல்லை என்னுடைய சொத்தை உனக்கு வழங்குறேன் அப்படின்னு. அப்போ வந்து டாக்குமெண்டெல்லாம் இந்த பத்திர அலுவலகம்லாம் கிடையாது, பத்திரப்பதிவுலாம் கிடையாது. அப்போ எப்படி அதை ஒத்துக்கொள்கிறான் அப்படின்னா, இந்த தண்ணீரை அப்படி கையில் வச்சு இப்படி ஊற்றி, இந்த 2 ஏக்கர் நிலம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது மாற மாட்டான், திரும்ப எடுத்துக்க மாட்டான். அப்படி நீரின் மீதான பற்று என்பது மிகவும் ஆழமானது. எதற்கு காரணம் என்னவென்றால், நாம் நீரினுடைய பிள்ளைகள். இப்போ சில ஐரோப்பாவிலேருந்து பசங்க வருவாங்க, நம்மளுடைய பண்ணைக்கெல்லாம் பயிற்சிகளுக்கு வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், ஒரு செடி வளர்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அவன் பட்டுன்னு வெயில் வேணும்னு சொல்லுவான். நம்ம பிள்ளைகிட்ட கேளுங்க, ஒரு செடி வளர்றதுக்கு என்னன்னா தண்ணி வேணும்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இப்படி நம்முடைய மரபு என்பது நீரை அடிப்படையாக கொண்ட மரபு. நீங்கள் சடங்குகளை கூட, இன்னும் சொல்ல போனால் இந்த தெய்வீக வழிபாட்டில் கூட நீரை தான் நாம அடிப்படையாக கொண்டிருப்போம். அவன் நெருப்பை அடிப்படையாக கொண்டிருப்பான். மேல் நோக்கி போகிறது, இடுகிறதும் எரிப்பதும் அதன் பாடு வந்தது.